ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் தமிழ். இன்றைக்கி மார்க்கெட் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, மெட்டல் செக்டார் இன்றைக்கி ஒரே ஒரு நாளில் 5% கிட்ட இறங்கியிருக்கு. நேற்று ஏறின அந்த மெட்டல் செக்டார் இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி இன்றைக்கி அரௌண்ட் 100 பாயிண்ட் பக்கமாக இறங்கியிருக்கு. ஒரு 150 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டு ரெக்கவர் ஆகிட்டு ஒரு 100 பாயிண்ட் டவுனில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி சார்ட் பார்த்துடலாம். இன்றைக்கி ஓப்பனிங்லேயே ஒரு கேப் டவுன் அரௌண்ட் 170 பாயிண்ட் பக்கமாக கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து லைட்டான ஒரு ரெக்கவரி கொடுத்தாங்க. பட் இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. சரிங்களா, இது நம்ம நேற்று போட்ட சார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு கன்சாலிடேஷன். தென் எங்கே ஃபைனலாக லோ பாயிண்ட் வந்துச்சோ அது வரைக்கும் திரும்பி வந்துட்டு அங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் நம்ம நேற்று போட்டிருந்தோம் இல்லைங்களா, இம்மிடியட் சப்போர்ட்டுன்ட்டு, அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகி அது வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கேயே ஒரு கன்சல்டேஷனில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் நிஃப்டி லெவல். அடுத்தது நிஃப்டி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 25,430. ஸோ இந்த இடத்துல இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 25,500. அது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இது நேற்று போட்ட சார்ட்டு, அதோட லைன் போட்டதுனால இந்த வேர்டிங்ஸ்லாம் நான் மாற்றலை. ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு கரெக்டாக தெளிவாக தெரியுன்றதுனால நான் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இப்போது இது இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 25,430 இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். 25,500 மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ லைக்வைஸ் நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னா 25,000. ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பேக் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்த நம்ம எடுத்துப்போம். 25,220 அரௌண்ட் 25,220 அடுத்த லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும், இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 25,188 அதுக்கு அடுத்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். அகைன் அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தோன்னா 25,120. அதை தாண்டி போச்சுன்னா 25,000. அது தாண்டி போச்சுன்னா 25,000. 25,000 போச்சுன்னா ஃப்ரீ ஃபால் தான், மார்க்கெட் கிராஷ். ஓகேங்களா, ஸோ இந்த லெவல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃப்ரைடே February 1 பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த பட்ஜெட் இட் வில் பி அப்சைடு ஆர் டவுன் சைடு ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போது இது எதனால் இங்கே இவ்வளோ ஓரளவு இந்த அளவு ஃபால் ஆயிருக்கு அப்படின்னா, முக்கியமான காரணம் செக்டார் வைஸ் நம்ம பார்த்துடலாம். எதனால் ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நிஃப்டி மெட்டல் அரௌண்ட் 5.2% ஒரே நாள், இன்றைக்கி ஒரே நாளில் 5.2% கிராஷ். ஏன்னா நேற்று அரௌண்டு பார்த்துருவோம். அதுவும் நேற்று அரௌண்டு 3% பக்கமாக ஏறின மெட்டல் ஸ்டாக்கு செக்டார் இன்றைக்கி ஒரே நாளில் 5% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. எதனாலனா ப்ரீ பட்ஜெட் காரணமாக. ஏன்னா பட்ஜெட் எந்த மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அதனால் இன்வெஸ்டர் அது பார்த்துட்டு சேஃபாக வெளியே வந்துடலான்றதுனால ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தென் நிஃப்டி ஐடி அது அரௌண்ட் 1% அதுவும் ஃபால் ஆகிருக்கு. ஃபினான்சியல் சர்வீஸ் அதுவும் அரௌண்ட் 1%, 0.85% ஃபால் ஆகிருக்கு. ஸோ இது ரெக்கவர் ஓரளவு ஸ்டேபிளாக வச்சுருக்க காரணம் என்ன அப்படின்னா, எஃப்எம்சிஜி அதுவும் மீடியா செக்டர் அப்புறம் கன்சூமர் டியூரபிலிட்டி அதுதான் டியூரபிள்ஸ். இந்த 3 செக்டர் தான் பெரிய வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றி ஒரு ஸ்டேபிளில் வச்சுருக்கு. ஓகேங்களா, ஸோ மெட்டல் செக்டரில் எந்த அளவு இருந்துச்சு, நேற்று எந்த மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி எந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா, நேற்று மெட்டல் செக்டர்
ரெக்கார்ட் ஹை. நேத்தோட ரெக்கார்ட் ஹை 12,478 இருந்துச்சு. இன்னைக்கு ஒரே நாளில் அரௌண்ட் 5% இறங்கி 11,855. ஸோ முக்கியமான ஒரு ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் காப்பர் வந்து 20% அப்பர் சர்க்யூட் ஹிட் அடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு வந்து 10.5 ப்ராஃபிட் புக்கிங், ஹெவி செல்லிங் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஹிந்துஸ்தான் ஜிங்க் இது வந்து 5.5% நேற்று வந்து அப்போ இருந்துச்சு. பட் இன்னைக்கு கிராஷ் 12%, அரௌண்ட் 12% வந்து இன்னைக்கு செல்லிங், ஹெவி செல்லிங், ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. வேதாந்தா அதே மாதிரி தான், நேற்று 4% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு, 11% இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன காரணம், மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன அப்படின்னா எதனால் கெயின் ஆயிடுச்சு, க்ரீன் எனர்ஜி டிமாண்டால் இது வந்து நேற்று கெயின் ஆனிச்சு. இன்னைக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா சில்வர் கிராஷ். அதனால் வந்து எல்லா இந்த மெட்டல் செக்டர் எல்லாமே கிராஷ் ஆயிருக்கு. ஓகேங்களா. அடுத்தது சென்செக்ஸோட லெவல் பார்த்தலாம். சென்செக்ஸும் இன்னைக்கு வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு நம்ம போட்டிருந்த சப்போர்ட்லேயே ஒரு கன்சால்டேஷன். காலையில் ஓப்பன் ஆச்சு, ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணிச்சு, திரும்பியும் அதே சப்போர்ட் அதே அந்த இடத்துல கன்சல்டேட் பண்ணிவிட்டு திரும்பி மேலே ட்ரை பண்ணிச்சு, அகெயின் சப்போர்ட்டு கீழே வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு தென் ஒரு ரெக்கவரி கொடுத்தாங்க. நம்ம போட்ட அந்த பாயிண்ட் அது வரைக்கும் மேலே வந்து தொட்டுட்டு நியர்பை வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 82,261 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலில் இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 82,450 இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அது ஒட்டும் அப்படின்னா அதுக்கப்புறம் 82,800 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 83,000 மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இமிடியட் சப்போர்ட் 82,000, அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தோன்னா 81,800 அடுத்த சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தலாம். பேங்க் நிஃப்டி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து ரெக்கவர் ஆச்சு. நம்ம போட்ட அந்த சப்போர்ட் லைன்லேயே வரைக்கும் வந்துட்டு திரும்பியும் அப் ஆனாங்க. அங்கே ஸ்டேபிள் பண்ண முடியல, கீழே வந்து திரும்பியும் ரெக்கவர் ஆகிட்டு இங்கே ஒரு கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷன் தான் இது ஃபுல்லாகவே ஒரே கன்சால்டேஷன்லேயே இன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. மார்க்கெட் பெரிய மூவ் இல்லை, அப் இல்லை, டவுன் இல்லை, பட் வாலட்டிலிட்டி இருந்துச்சு. எப்படி சொல்கிறோன்னா உடனே இறங்குச்சு, ஒரு 100 பாயிண்ட் உடனே அப் ஆச்சு. ஸோ ஒரு வாலட்டிலிட்டி நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகேவா. இப்போது நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு பார்த்தோன்னா 25,400 அடுத்த லெவல் இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 25,500 மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 25,200 வந்து இமிடியட் சப்போர்ட்டாக இருக்குது. 25,000 மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ லைக் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ்க்கு 82,500 இமிடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 82,900 மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இங்கே ஆக்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 82,000 இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது, இமிடியட் சப்போர்ட்டாக இருக்குது. 81,500 ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புட் சைடு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது, ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா. இது பிரேக் ஆச்சு அப்படின்னா 82,000 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃப்ரீ ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ்
60,000ல பில்ட் ஆயிருக்கு. சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 59,500ல சப்போர்ட் இருக்கு. அடுத்த சப்போர்ட் 59,000 தான் பில்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஏதாவது பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்து உங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் எடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.